கடல் கடந்து எத்தனோ ஆயிரம் மைலுக்கு போய் நாங்க அங்க இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரப்போகும் மருமகள். நடிகரும் முன்னாள் அரசியல்வாதியுமான நெப்போலியன் சாரோட மூத்த மகன் தனுஷ்க்கு சமீபத்துல அக்ஷயா அப்படிங்கிறவங்க கூட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது. தசைநார் தேய்வு நோயால பாதிக்கப்பட்ட தனுஷ் அவரோட சிகிச்சைக்காகவும் மேலும் படிப்புக்காகவும் அமெரிக்கா போயிருந்தாரு. அதை தொடர்ந்து மகனோட உடல்நிலையை மனசுல வச்சு நெப்போலியன் சார் அரசியல இருந்து முழுவதுமா விலகி 2014 அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு. இப்போ அங்க ஜீவன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி மற்றும் விவசாயத்திலையும் கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த நிலையில ரீசெண்டா தனுஷோட என்கேஜ்மெண்ட் திருநெல்வேலியில நடந்துச்சு. இதுக்காக நெப்போலியன் சார் மற்றும் அவருடைய மனைவி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. மேலும் இப்ப கல்யாண தேதி என்ன அண்ட் எதனால தமிழ்நாட்டுல இருக்கிற பொண்ணை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நெப்போலியன் சாரே சொல்லியிருக்காரு. கடல் கடந்து எத்தனோ ஆயிரம் மைலுக்கு போய் நாங்க அங்க இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரப்போகும் மருமகள் தமிழ்நாட்டிலே தான் எடுக்கணும். எங்கள் வீட்டு மருமகளை தமிழ்நாட்டுல. இப்படி கடல் கடந்து இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு தமிழ்நாட்டுல இருந்து தான் வரணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மகனோட இந்த திருமணத்தை டோக்கியோல நவம்பர் 7ஆம் தேதி நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ரீசெண்டா ஜப்பான் தூதகர் டக்காஹாஷி முனியோவை நேர்ல சந்திச்சு நெப்போலியன் சார் பத்திரிகை கொடுத்திருந்தாரு. நெப்போலியன் சாருக்கு அவருடைய மகன் திருமணத்தை தமிழ்நாட்டுல நடத்த ஆசை இருந்தாலும் மகனோட உடல்நிலையை மனசுல வச்சு டோக்கியோல நடத்த பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. அண்ட் மேலும் அமெரிக்கால இருந்தும் இந்தியால இருந்தும் சராசரியா 6000 மைல் தொலைவுல இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல டோக்கியோ இருக்கிறதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லப்படுது. பலருமே நெப்போலியன் சாரோட மகன் தனுஷ்க்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா தனுஷ் அண்ட் அக்ஷயாக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.